ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். நேற்றுக்கு பாட்டில் பார்த்த அதே கண்டினியூஷன் தாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ. பழைய வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாக புரியும். கைப்பகுதியை எப்படி ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கைப்பகுதிக்கு வந்து துணி பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கையெல்லாம் மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறமா தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தாலும் ஈஸியா இருக்கும். கீழே வந்து மடிச்சு அடிச்ச துணி வந்து அவ்வளவுதான் சரியா வரும். மற்றது வந்து தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம அந்த எந்த பார்ட்ல இல்லையோ அங்க மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்சிமம் ஆம்கோல் கிட்ட தான் நமக்கு ஒட்டு கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வரும் நிறைய பேருக்கு. அதனால நம்ம கீழே இதெல்லாம் தேவை கிடையாது. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் துணி கிடைச்சிச்சுன்னா அந்த துணியை வச்சு ரெண்டு பக்கமும் ஜாயினிங் கொடுத்துட்டீங்கனாலே கை வந்து நீட்டா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துருங்க. இப்ப நம்ம கரெக்டா அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்குவோம். மேல ஒரு அமுக்கடி கொடுத்துருங்க. அப்படின்னாதான் வந்து துணி வந்து ஷேப்பா ஒரே இதுல இருக்கும். இப்ப நம்ம ஷேப்பா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் துணி வந்து கை வந்து ஆம்கோல் வந்து குடஞ்சி எடுக்க போறோம். கரெக்டா சென்டர் பார்ட்டை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல பக்கத்துக்கும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஒரு எஸ் ஷேப்ல சின்னதா மைல்டா பாருங்க, நான் எப்படி டாட் பண்ணிருக்கேன்னு பார்த்துப்பீங்க. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தா போதுமானது. ரொம்ப டீப்பா கட் பண்ணீங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சாப்புல இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க இந்த நார்மலா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி போடுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. என்னோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான் நான் வரிசையா பதிவிட்டுக்கிட்டே வரேன். நீங்களும் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம என் சேனல்ல போய் எல்லா வீடியோஸுமே விசிட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க என்னோட பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால நார்மல் பிளவுஸ் ஈஸியா ஒரே இதுல தைக்க தெரியும், ஆனா எனக்கு பிளவுஸ் தைக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த பிளவுஸை நீங்க ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். உங்களோட பிளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணி அழகா உடுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆம்கோலை எப்படி ஜாயினிங் கரெக்டா வச்சுட்டு ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு சென்டர்ல இருந்து அடிச்சுக்கிட்டேன். எதனால சென்டர்ல இருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஷேப் வந்து மாறாம அழகா கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலதான் எப்பயுமே சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஆம்கோல் கை கிட்ட வரைக்கும் கரெக்டா வரும். இப்ப நம்ம ரெண்டாவது இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப கை வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா கிடைக்கும். சென்டர் பகுதி கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதனாலதான் நான் எப்பயுமே சென்டர்ல வச்சுதான் கை வந்து ஜாயின் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி கை வந்து ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பிட் கொஞ்சமா இருக்கிறதுனால அதை நான் எப்படி ஷேப்பா கட் பண்ணி எடுக்கிறேன்றத பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு கையையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க கரெக்டா நம்ம குடஞ்சு எடுத்த பக்கம் முன் பக்கம் வர்ற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. நம்ம பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் நான் பண்ண தப்போ அதே தான். குடஞ்சு எடுத்தது வந்து பேக் சைடு வர்ற மாதிரி லெஃப்ட் கை ரைட் கை மாத்தி வச்சிருவேன். அதுக்கு தான் நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு கட் பண்ணும்போது கரெக்டா லெஃப்ட் ரைட்டு கரெக்டா வந்துடும். அதை நம்ம வச்சு தைக்கும் போது மட்டும் கரெக்டா வைக்கிறோமான்றத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸிங்க. பிளவுஸ் கட்டிங் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுடிதார்லாம் தான் கஷ்டம்னு சொல்லுவீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. இது பிளவுஸ் ஒரு அரை மணி நேரத்திலேயே நம்ம ஒரு பிளவுஸ் முடிச்சு கையில கொடுத்துடலாம். சுடிதார் ஃபுல்லா உட்காந்து 1 hour ஆகும் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு. பட் சாதா பிளவுஸ் வந்து ஒரு மணி நேரத்திலேயே நம்ம அடிச்சு அவங்களுக்கு கையில கொடுத்துடலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல இருந்து நம்மளால என்ன நம்ம சும்மா நம்மளோட டைமிங்கை வேஸ்ட் பண்ணாம அந்த டைமிங்ல என்ன செய்ய முடியும். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. உங்களாலையும் தாராளமா வெளியே உள்ளவங்களுக்கு தச்சு கொடுக்க முடியும். என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நல்லா தைக்க தெரியும் மேடம், ஆனா பிளவுஸ் கட்டிங் போடதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கூட நான் சாதா பிளவுஸ் தச்சுக்குவேன், ஆனா வெளியே உள்ளவங்களுக்கு வாங்கி தைக்கிறதுக்கு தான் சிஸ்டர் ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படின்னா எதுவும் நினைக்காதீங்க. நார்மலா உங்களுக்கு தச்சு பாத்தீங்களா,
அடுத்து வந்து வெளியே உள்ளவங்களுக்கும் தைரியமா தச்சு கொடுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியும், நம்மளால முடியும்னு நினைச்சாதான் எதுவுமே முடியும். இல்ல நம்ம முடியாது, ஐயோ இவங்க குறை சொல்லுவாங்களே, அவங்க குறை சொல்லட்டும், சொன்னாதான் நமக்கு வந்து அந்த குறைய நம்ம எப்படி நிறைய ஆக்கிக்கிறதுன்னு நீங்க அடுத்தடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்துச்சு. நானே எனக்கு இன்னும் என்ன எந்த மாதிரி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் பார்ப்பேன். அதனால நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து நம்ம பிளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்றது மட்டும் இல்லாம வெளியூர்ல உள்ளவங்களுக்கும் உங்களால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. கரெக்டா அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த ஒரு இதுவுமே தேவையே கிடையாதுங்க. டக்குன்னு நம்மளோட அளவுகளை கரெக்டா மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா சூப்பரா தச்சு கொடுத்துடலாம். பார்த்தீங்களாலே தெரியும், கைப்பகுதியும் ஆம்கோல் மட்டும்தான் அளவு பிளவுஸ் வச்சு நான் அளந்து எடுத்திருக்கேன். கீழே உள்ள பகுதியை நான் எப்பயுமே அளக்க மாட்டேன். அது வந்து கரெக்டா அந்த நேர் கோட்டிங்ல ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு கடைசியா ஃபுல்லா பிளவுஸ் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அளந்து பார்ப்பேன். கீழே உள்ளதை கரெக்டா இருக்கும். இல்லாட்டினாலுமே நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டி பகுதியை முதுகு கிட்ட டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிறது மூலமா அதை நம்ம வந்து சரியா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? லைட்டா அந்த இது மாதிரி இருக்கு, அதை நான் எப்படி சரி பண்றேன்றத பாருங்க. இந்த மாதிரி திருப்பி இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடுறேன். நார்மல் தையல் மிஷின் தான் நானும் வச்சிருக்கேன். ரொம்ப எல்லாம் ஸ்டிச் பண்ண மாட்டேன். எனக்கு வர பிளவுஸை ஒரு நாளுக்கு 1 2 அந்த அளவுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா பேக் பெயின் அதிகமா இருக்கிறதுனால, ரெண்டுமே சி செக்ஷன், அதனால 1 2 தான் ஸ்டிச் பண்ணுவேன். பட் ஆனால் அவங்க கஸ்டமர்ஸ் தேடி வந்து கொடுக்குறப்ப நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்டிச் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது இன்னும் நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் தைக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 46 இன்ச் பிளவுஸ் கட்டிங்கு அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் பை பார்ட்டா போட்டிருக்கேன். வரிசையா 3 பார்ட்டுமே போட்டிருக்கேன். முதல்ல கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் பார்ட் 1 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன், இப்ப பார்ட் 2 ஸ்டிச்சிங் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறது. அதனால மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு நுணுக்கமான தையல்லாம் தைக்கலாம், நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் ஈஸியா அப்படின்றத விளக்கமா டெஃபினேஷனோட கொடுத்துருக்கேன். பட்டி பகுதியெல்லாம் மேல சுருண்டுகிட்டே போகுது, அந்த மாதிரி நிறைய பேர் குறை சொல்றீங்க. அந்த குறையெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல இதுக்கு முந்தின வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு தையல் கத்துக்கிட்டா நம்ம அடுத்தால நம்பி இருக்க வேணாங்கிறது கரெக்ட் தாங்க. உண்மையிலேயே அதை நானும் என்னோட வாழ்க்கையில பார்த்துட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணி ஏதோ ஒரு நாளுக்கு 2 பிளவுஸ் தைச்சு நான் அந்த அமௌண்ட்டை கையில வாங்கினாலும் என்னோட செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, அது வந்து ஓகே நம்மளும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமும் எனக்குள்ள இருக்கும். எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்க அப்படின்றவங்க கை நீட்டிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஒரு பெண்ணுன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தன்னோட கையிலயும் ஒரு இன்கம்ன்றது இருக்கணுங்க. அது நீங்க வந்து இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளால என்ன முடியும். நானுமே பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பட் ஆனா என்னோட குழந்தைகள் இருக்கிறதுனால நான் வந்து வெளியே போய் டீச்சர் வேலை பார்க்க முடியல. பட் ஆனா எனக்கு கைத்தொழில எங்க அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும். அப்ப இந்த ஸ்டிச்சிங்கை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம், வீட்டுல இருந்தே என் கைக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நான் எடுத்தது தாங்க இந்த ஸ்டிச்சிங் தொழில். அதை சொல்லக்கூடாது, நல்லாவே எனக்கு ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னால இன்கம் வாங்க முடியும் அப்படின்றத நீங்களும் நிரூபிங்க. கலந்து போகாதீங்க. வெளி பிளவுஸ் வாங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நானும் முன்னாடி பயந்துட்டு தான் இருந்தேன், பயப்படவே வேண்டாம். நம்ம வந்து கண்டிப்பா என்னோட மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு தச்சு கொடுக்க முடியும். ஒரு 2 பிளவுஸ் 3 பிளவுஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்ல உள்ள நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கே அடிக்க இதுல இந்த நுணுக்கங்க வச்சா நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நானும் அந்த மாதிரி தான். நார்மலா எனக்கு என் தங்கச்சிக்கு எங்க அம்மாவுக்கு தான் நான் தச்சு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ நான் வந்து நம்மளால ஒட்டு போக முடியல, குழந்தைங்க 2 பேருமே
பெரிய பசங்களாயிட்டாங்க, அவங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்ப நம்ம வீட்டுல உள்ள அந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்? ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம பகல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்பதான், ஓகே மிஷின் ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, ஸ்டிச்சிங்கே நம்ம திருப்பி ஏன் கையில எடுக்கக்கூடாது, பேக் பெயின் அதிகமா இருக்கிறதுனால நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். பட் ஆனா பேக் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரொம்ப அதுல இது பண்ண வேண்டாம். நம்மளால ஒரு நாளுக்கு ஓகே ஒரு பிளவுஸ் துவைச்சாலுமே 100 ரூபாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னாலும் மாசத்துக்கு 3000 ரூபாய் ஆச்சுங்க. இதுவே நம்ம 2 பிளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அழகா 200 ரூபாய் வாங்கலாம். 6000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து இந்த பிளவுஸுக்காக நம்ம ஒரு பிளவுஸ் 1/2 மணி நேரமா தைக்க போறோம், இன்னொரு பிளவுஸ் 1/2 மணி நேரம், மொத்தமே நம்ம 1 மணி நேரம் செலவிடுவோம் நம்மளோட ஒர்க்குக்காக, நம்மளோட செலவுக்காகன்னே வச்சுக்கோங்க, இன்கம்காக. அப்ப அந்த மாதிரி செலவிடும் போது நமக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் கிட்ட நம்மளால வீட்டுல இருந்து சம்பாதிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் நான் சொல்றது. பட் ஆனா நீங்க நல்லா ஸ்டிச்சிங் பழகிட்டீங்க, சாரி கட்டிங் எல்லாமே, சுடிதார் கட்டிங் எல்லாமே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துக்கு வீட்டுல இருந்தே நீங்க 20,000 வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமா ஒத்துட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்க இதை தொழில ஈடுபடுங்க. கண்டிப்பா நம்மளால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நானும் இப்ப அதை மைண்ட்ல ஏத்திட்டு தாங்க நான் என்னோட இதை ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியாவது ஒரு நாளுக்கு 2 பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம ஒரு மாசம் 6000 ரூபாய் அந்த மாதிரி மைண்ட்ல ஏத்திக்குவேன். இன்னைக்கு ஒரு பிளவுஸ் நம்ம எப்படியாவது தைக்கணும், நமக்கு ஒரு நாள் இன்கம் 200 நம்ம எப்படியாவது வாங்குற மாதிரி கையில வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பேங்க. அதை யோசிச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, எதுலையுமே சோர்வு அடையாதீங்க. என்னென்ன மிஸ்டேக் சொல்றாங்களோ அந்த மிஸ்டேக்கை எப்படி மாத்திக்கலாம், இப்பதான் நிறைய யூடியூப் இருக்கு, தைக்கிறதுக்குமே நிறைய நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோமோ அதை எப்படி சரி பண்ணலான்றதும் அவங்களே சொல்லி தராங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியா நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க, முயற்சி என்னைக்குமே திருவினையாக்கும். அதனால கண்டிப்பா நம்மளால முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. தையல் தொழிலும் அப்படிதாங்க, நம்ம என்ன வேணுமானாலும் நம்ம கத்துக்கிட்டு, இப்ப நம்ம என் பாப்பாவுக்கு அந்த கெவுன் தச்ச வீடியோ எல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அதெல்லாம் நானும் சும்மா ஒரு ட்ரை பண்ணதுதான், பாப்பாவுக்கு இந்த சாரியில இப்படி தச்சு போடுவோமே அப்படின்னு சொன்னா. அப்ப நமக்கு உண்டான ஆர்வம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஸ்டிச்சிங்கும் நமக்கே தெரியாம அது அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நான் பேசுனது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப வந்து கழுத்து வந்து சுத்தி அடிச்சிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு அமுக்கடி கொடுத்து திருப்பி அடிச்சோம் அப்படின்னா சூப்பரா வந்து கழுத்து வந்து ஃபினிஷ் ஆகி வந்துடும். நார்மல் மிஷின் தான் என்கிட்ட இருக்கு. நான் காலை ஸ்டிச் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு மோட்டர் மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் இப்ப நான் செஞ்ச ஒண்ணு. அந்த மோட்டர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு நார்மலா நான் அந்த இதுல ஈஸியா ஸ்டிச் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் என்னோட சம்பாத்தியத்துல அடுத்து நான் பவர் மிஷின் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. கண்டிப்பா அது என்னால செய்யவும் முடியும்னு நான் நம்புறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிளவுஸ் கட்டிங்ல வேற என்ன மாதிரியான டவுட் எல்லாம் இருக்கோ அதை எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வாரத்துல 3 வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணிடுவேங்க. அடுத்த வாரம் 3 வீடியோ அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நம்மளோட நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க அமுக்கடி அடிச்சுட்டு கழுத்து எப்படி பிசுறே இல்லாம அந்த பாருங்க ஷேப் கரெக்டா அந்த பெண்டிங் ஷேப்லாம் சூப்பரா வரும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ்ல எடுத்து நீங்க நெக்கு தைக்கிற போது, நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா இந்த ரவுண்ட் நெக்குக்கு வந்து கண்டிப்பா கிராஸ் பீஸ் எடுத்து வைங்க. அப்பதான் வந்து அந்த ஷேப் மாறாம உங்களுக்கு கிடைக்கும். அழகா நம்ம பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பிளவுஸ் கட்டிங்ல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க கழுத்து ஷேப் நல்லா யூ ஷேப்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பெண்டிங் ஓரத்துல திருப்பி கார்னர்ல ஒரு எட்ஜஸ் போட்டு, சில பேர் கேட்பாங்க, சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால வேணும்ன்றவங்களுக்கு போடுங்க, வேண்டான்னு விட்டுருங்க. சுத்தி மைல்டா
அவ்வளவுதாங்க. நம்ம ஃபுல்லாவே பிளவுஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம அளவு பிளவுஸ் எடுத்து கீழ் பக்கத்தை மட்டும் அளந்துக்கலாங்க. அளந்துட்டு எவ்வளவு பீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்குன்றத பார்ப்போம். ஓகேங்களா? நான் அளந்து பாக்குறேன். அது வந்து வீடியோல கவர் ஆகல. இந்த அளந்துட்டு தான் இருக்கேன். அது வீடியோல கவர் ஆகல. மிஷினுக்கு நேரா நான் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறதுனால வீடியோல கவர் ஆகல. எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுகளை நோட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா முதல்ல பக்கம் அந்த டாட்ல வந்து அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோங்க. இதுதாங்க சிம்பிள் மெத்தடு. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா பிளவுஸ் கட்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. பிகினரா இருக்கிறவங்களால கண்டிப்பா வெளியையும் ஸ்டிச் பண்ண முடியும். தைரியமா வாங்கி வெளியே ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல அவங்களால ஃபுல்லா ஸ்டிச் கொடுக்க முடியும். முதல்ல 2 பேர் வருவாங்க, அப்புறம் 4 பேர் ஆவாங்க, அடுத்து 6 பேர் ஆவாங்க. கண்டிப்பா உங்களால 10 பேர் ஆக்க முடியும். இந்த பிளவுஸா ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நன்றி. இதே மாதிரியான பிளவுஸ் கட்டிங், நார்மல் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ், ஸ்டிச்சஸ் எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னோட வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.